ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம எல்லாரும் எங்க இருக்கோம்னு பாருங்க. நம்மளோட ஃபேவரட் லார்ட் முருகரோட பவர்ஃபுல்லான கோவில். ஆமாங்க. நம்ம திருப்போரூர் முருகன் கோவில்ல தான் இருக்கோம். அதுவும் இன்னைக்கு கந்த சஷ்டி திருவிழாவோட 4த் டே. இது வெறும் ஒரு சாதாரண நாள் அல்ல. ரொம்பவே ஸ்பெஷலான டே. 4த் டேவோட வைப்ஸ் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம திருப்போரூர் கோவில்ல ஒரு அமேசிங்கான வைப் இருக்கு. இன்னைக்கு 4த் டேங்கிறதுனால கோவிலுக்கு வந்திருக்க க்ரௌட் வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கான மெயின் ஈவெண்ட் நம்ம முருகர் வந்து பூத வாகனத்துல ராஜ அலங்காரத்தோட வீதி உலா வரப்போறாரு. பூதங்கிறது சிவனோட கணங்கள்ல ஒன்று. ஸோ இந்த வாகனத்தில் அவர் வர்றதை பார்க்குறது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருமே இந்த லக்ஷாசரணையில் கலந்துக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இந்த நாளில் முருகரை தரிசனம் செஞ்சால் நம்ம லைஃப்பில் இருக்க எல்லா நெகட்டிவ் வைப்ஸும் போயிடும், அப்புறம் எல்லா குட் திங்ஸும் நடக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலோட கோபுரம் அப்புறம் பிரகாரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்புறம் கிராண்ட் ஃபினாலே தான். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், சூரசம்ஹாரம். இந்த திருப்போரூரில் நடக்கிற சூரசம்ஹாரம் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸை பார்க்க ஒரு நாள் வாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லெட்ஸ் chat in the comments. Thank you.